எழுத்துக்களை உச்சரிக்கும்போது வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? ஏ தலை, பி கழுத்து, சி மூக்கு, டி மார்பு. சரியான பதில் டி மார்பு. பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம்? ஏ பிறவினை, பி செயல்பாட்டு வினை, சி செய்வினை, டி தன்வினை. சரியான பதில் டி தன்வினை. பெரிய மீசை சிரித்தார். அடிக்கோடிட்ட தொகையின் வகையை தெரிவு செய்க. ஏ பண்புத்தொகை, பி உம்மைத்தொகை, சி உவமைத்தொகை, டி அன்மொழித்தொகை. சரியான பதில் டி அன்மொழித்தொகை. ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது டேஷ் ஆகும். ஏ பிரிது மொழிதல் அணி, பி வேற்றுமை அணி, சி இரட்டுற மொழிதல் அணி, டி உவமை அணி. சரியான பதில் சி இரட்டுற மொழிதல் அணி. வெண்பாவின் ஓசை ஆகும். ஏ செப்பலோசை, பி அகவலோசை, சி துள்ளலோசை, டி தூங்கலோசை. சரியான பதில் ஏ செப்பலோசை. எழுத்துக்களை உச்சரிக்கும்போது இதழ்களை குவிப்பதனால் பிறக்கும் எழுத்துக்கள் உ ஊ. சரியான பதில் சி உ ஊ. முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? ஏ சர் ஆர்தர் காட்டன், பி ஜான் பென்னிக்விக், சி சர் வில்லியம் ஜோன்ஸ், டி கால்டுவெல். சரியான பதில் பி ஜான் பென்னிக்விக். தமிழ் இன்பன் என்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலை எழுதியவர்? ஏ ராபி சேதுப்பிள்ளை, பி கல்கி, சி வைரமுத்து, டி சு வெங்கடேசன். சரியான பதில் ஏ ராபி சேதுப்பிள்ளை. கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? ஏ புதுமைப்பித்தன், பி கண்ணதாசன், சி பா விஜய், டி நா முத்துக்குமார். சரியான பதில் பி கண்ணதாசன். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார்? ஏ பாரதியார், பி நாமக்கல் கவிஞர், சி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார், தி ஔவையார். சரி. சரியான பதில் ஏ பாரதியார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார்? ஏ சுந்தரர், பி அப்பர், சி வள்ளலார், டி திருஞான சம்பந்தர். சரியான பதில் சி வள்ளலார். வாய்மை எனப்படுவது டேஷ் ஆகும். ஏ அன்பாக பேசுதல், பி தீங்கு தராத சொற்களை பேசுதல், சி தமிழில் பேசுதல், டி சுத்தமாக பேசுதல். சரியான பதில் பி தீங்கு தராத சொற்களை பேசுதல். தமிழுக்கு நிலவென்று பேர். இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். இப்பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள விளைவு என்பதன் பொருள் என்ன? உருவாக்கிய, சொர்பு, வளர்ச்சி, மக்கள் குழு.
சரியான பதில் வளர்ச்சி. உலகப் பொதுமறை என்று போற்றப்படும் நூல் எது? ஏ. நாலடியார், பி. திருக்குறள், சி. திரிவடுகம், டி. சிறுபஞ்சமூலம். சரியான பதில் பி. திருக்குறள். சூடிக் கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்படுபவர் யார்? ஆ. நாச்சியார், இ. காக்கை பாடினியார், இ. ஔவையார், ஈ. ஆண்டாள். சரியான பதில் ஈ. ஆண்டாள். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உரைத்த சங்ககாலப் புலவர் டேஷ். ஏ. கபிலர், பி. கணியன் பூங்குன்றனார், சி. பரணர், டி. பெருங்கௌசிகனார். சரியான பதில் பி. கணியன் பூங்குன்றனார். காடும் காடு சார்ந்த இடமும் உள்ள திணை டேஷ். ஏ. மருதம், பி. நெய்தல், சி. முல்லை, டி. குறிஞ்சி. சரியான பதில் சி. முல்லை. எழுத்துக்களால் ஆனது டேஷ் எனப்படும். ஏ. சீர், பி. தழை, சி. அசை, டி. தொடை. சரியான பதில் ஏ. சீர். செய்யுளில் ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது டேஷ் ஆகும். ஏ. செய்யுளிசை அளபெடை, பி. சொல்லிசை அளபெடை, சி. ஒற்றளபெடை, டி. இன்னிசை அளபெடை. சரியான பதில் டி. இன்னிசை அளபெடை.